உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, சனி பகவான் வக்ரம். இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் அவர் தான் ஆயுள்காரகன், தொழில்காரகன், இன்னும் சொல்லப்போனால் கர்மகாரகன். ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மை நடந்தாலும் அதுக்கும் சனி தான் காரணமாக இருக்கார். தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர். அதே போல் ஒரு மனிதனுக்கு எந்த தீமைகள் நடந்தாலும் கெடுதல்கள் நடந்தாலும் ஒருத்தவங்க கஷ்டப்படுறான்னா அதுக்கும் சனி பகவான் தான் காரணமாக இருக்கார். அப்போது எதுக்கு எடுத்தாலும் இந்த சனி பகவானுடைய தலையே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. நன்மையா சனி பகவான், தீமையா சனி பகவான், அப்படி என்ன தான் சனி பகவான்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா, இந்த உலக இயக்கத்தினுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்குது. பிரபஞ்சம் எப்படி சுற்றணும், என்றைக்கு எந்த இடத்துல நிற்கணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், என்றைக்கு எண்டு, இதெல்லாம் அந்த தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவராக சனி பகவான் இருக்கிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம நிறைய பார்த்துட்டோம் வாழ்நாளில். ஏழைகள் பணக்காரனாவதும், பணக்காரன் பிச்சைக்காரனாவதும், தலைகீழ வாழ்க்கை தரம் மாறுவதும், நல்லா இருந்த குடும்பம் அதுக்கு மென்மேலும் வளர்ந்து போகிறதையும் பார்த்துருக்குறோம். இல்லை இதுன்னு ஒரு இழப்பு வந்துட்டுனா அந்த குடும்பம் தலைகீழாக மாறுவதையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு சில குடும்பங்களில் அப்பா இருப்பார், அப்பா ஒரு திடீர்னு ஒரு மிடில் ஏஜில் இறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குடும்பம் பிற்காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும். அப்போ ஒரு உயிரை பலி கொடுத்ததுனால அந்த குடும்பம் முன்னுக்கு வந்து தான். இதுக்கெல்லாம் கூட சனி பகவானுடைய கர்மா தான் காரணம்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த தகப்பனார் அப்படியே உயிரோடு இருந்திருந்தாருனாக்கா அந்த குடும்பம் அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதே போல் ஒரு நல்ல ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் அந்த குடும்பத்தில் எதுன்னு ஒரு இழப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துடைய சூழ்நிலையே மாறி போயிடும். அப்போ இந்த உலக இயக்கம் மட்டுமல்லாது மனிதனுடைய இயக்கம், மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஏற்ற இறக்கங்கள், அவன் கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும், எடுத்த முயற்சிகளில் தடைகள் வராமல் இருக்கிறதும். ஒரு சிலருக்கு பாருங்கள், ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க, எடுத்த உடனே அவனுக்கு கிளிக் ஆகிடும், அவன் ஜெயிச்சுடுவான். சில பேர் அதை நினச்சாலே அவனுக்கு வேலை நடக்காது. எப்போல்லாம் ஒரு விஷயத்தை நினைக்கிறானோ, செய்யணும்னு நினைக்கிறானோ, அப்போ எல்லாம் தடைகள் வந்துட்டுருக்கு. அப்புறம் போய் கோயிலாக போய் சாமியெல்லாம் வேண்டி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் அவனுக்கு கை கூடும். இப்போ இது எல்லாத்துக்கும் கூட என்ன காரணம்னா கர்ம வினைகள். அப்போ எல்லாத்துக்கும் கர்ம தான் காரணம்னா அதுக்கு காரகன் யாருன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சனி பகவானை தான் கை காமிக்கிறாங்க. அப்பேற்பட்ட சனி பகவான் மீன ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசியில் இருக்கிறார். அவர் எங்கே இருந்தாலும் சரி தான், கும்பத்தில் இருந்தாலும் வக்ரமாறாரு, மீனத்தில் இருந்தாலும் வக்ரமாறாரு. திருக்கணிதமும் ஒன்று தான், அதே சமயத்தில் வாக்கியமும் ஒன்று தான். இப்போ 2 பஞ்சாங்கத்தின்படியும் ஒரு 20 நாள் கேப்பில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. சனி வக்ரம். அப்போ இவ்வளோ தூரம் அந்த காரகத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைவாரே ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? சும்மாவது நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸை பார்க்குறோம். இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க, ரொம்ப அலங்காரமாக நல்லா ஜம்முன்னு அதுக்குன்னு ஒரு ஆட்டிடியூடோட நல்லா அழகாக பேசுகிறாங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, வாரி கொடுத்துரும், கொட்டி கொடுக்கும், மழை பெய்யும், பணமழை பெய்யும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அது நடக்குதா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை. அப்போ யதார்த்தமான உண்மை என்ன? உண்மையிலே இந்த சனி பகவான் வக்ரம் ஒரு ராசிக்கு என்ன செய்யும், ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும்? இப்போது சனி பகவான் வக்ரமே அடையலை. வக்ரம் அடைவதற்கு முன்பாகவே இங்கே பார்த்திங்கன்னா அங்கங்கே யுத்தம் அதிகரிச்சுனே போகுது. நேற்று வரலும் உக்ரைன் ரஷ்யா இருந்தது, அப்புறம் இஸ்ரேல் ஹமாஸ் இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா ஈரானோட சேர்ந்து போச்சு, இப்போ அமெரிக்கா வேறு தலையிடுது, இதில் சீனாவும் உள்ளே வரும் போல் இருக்குது. அவை இந்த மாதிரி பிரபஞ்ச மாற்றத்திற்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலை செய்யும் போல இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய அரசியல் சூழல்கள்,
அரசியல் சூழ்நிலைகள்லாம் களம் ரொம்ப சூடு பிடிக்குது. மக்களுடைய ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் கொரோனா அதிகமாக உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கிட்டு வருது. அப்போ இந்த சனி பகவான் என்ன தான் செய்ய போகிறார்? இந்த சனி வக்ரத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது? இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி பகவான் வக்ரம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 140 நாட்கள் அப்படி வச்சுப்போம். 139 நாட்கள் சொல்கிறாங்க, அது 140 கூட நம்ம வச்சுப்போம். சரியா? அப்போது ஜூலை 13லேருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரை இந்த 5 மாதங்கள் என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள், உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள். வக்ரம் பெற்ற சனி பகவானால் நார்மலான ஒரு மனுஷனுக்கு மனிதனுடைய வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்க போகுது. ஒருத்தர் வருமானத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார், இல்லை வேலை கிடைக்கல, நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை, ஒரு நல்லா வந்துக்கிட்டு இருந்த வருமானம் கட்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட்டு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல வருமானம், ரெகுலர் இன்கம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஹாப்பியாக ஓடுது, வண்டி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சனி பகவானுடைய வக்ரம் அதை டிஸ்டர்ப் பண்ணும். அப்போது ஏற்ற இறக்கங்களுக்கு, மாறுதல்களுக்கு ஒரு ஆரம்பமாகத்தான் இந்த சனி பகவானுடைய வக்ரத்தை நாம் பார்க்க வேண்டும். அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்கள், சனி பகவானுடைய வக்ரம் ராசிக்கு 11வது வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீண்டும் தொழில் ஸ்தானத்தை நோக்கிய பயணம். இப்போது சனி பகவான் 3வது பார்வையாக உங்களை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு இது வரலும். மீனத்திலிருந்து 3வது பார்வையாக என்ன பண்ணுறாங்க, ரிஷபராசியை பார்க்கிறார். ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய கிளைண்ட்ஸு நமக்கு கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு 40% ரிஷபராசி என்பவர்கள் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. நாம் இப்போ கூட பார்த்திங்கனாக்கா திருநெல்வேலி, நியர்பை திருநெல்வேலி அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் சிவன்மலை பெருமாள் அந்த ஆலயத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, அதுக்கு போய் கிட்ட இருந்து ஒரு பூஜை பரிகாரங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம். அப்போ இந்த ரிஷபராசியை பொறுத்த வரையில் தொழில் ஸ்தானத்தில் தொழிலில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, சனி பகவான் ஏற்கனவே 10ஆம் இடத்தில் உங்களுக்கு கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் யார் இருக்காருன்னா ராகுங்கிற மிகப்பெரிய ஒரு கிரகம் இருக்குது. அதோடு மட்டுமல்லாது இப்போ சனி பகவானும் கொஞ்சம் சேர்ந்துக்கிறார். அதில் திரும்பவும் அது பூரட்டாதிக்கு கீழே வந்தாலே அது கும்பராசியை நோக்கிய பயணம். இந்த வக்ரம்னா என்னங்க, பின்னோக்கிய பயணம். இப்போ பூரட்டாதியில் சாமி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த பூரட்டாதி நட்சத்திரம் பாதம் கீழே வரும்போது என்ன ஆகிடுங்க, இந்த 3வது பாதத்துக்கு வந்தாலே அங்கே வேலை முடிஞ்ச டிகிரி தான் நமக்கு கணக்கு. அப்போ அது 10ஆம் பாவத்துக்கு வரலைன்னு சொன்னாலும் 10ஆம் பாவத்தை நோக்கிய பயணம் பார்வைப்படும். அப்போ இந்த சனியும் ராகுவும் சேருகின்ற தொழில் ஸ்தானத்தில் சேருகின்ற காரணத்தினாலே பொருள் விரயங்கள், வீண் விரயங்கள், குறிப்பாக நிறைய ஏமாற்றங்கள், தொழில் ஏமாற்றங்கள், வருமான ஏமாற்றங்கள், நல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டு இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் வரா மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு கடுமையாக உழைச்சிட்டு இருப்பீங்க. ராத்திரி பகலாக தூங்காமல் 1 மாதம் 2 மாதம் 10 நாள் 1 வாரம் அப்படின்னு கடுமையாக உழைச்சதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் நடக்காமல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய ஏமாற்றமாக இருக்கும். அல்லது ஒரு தொழில் செய்கிறீங்க, அந்த தொழிலில் ஒரு ஏமாற்றம் வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆகையினால அந்த மாதிரி தொழில் ஏமாற்றங்கள், குறிப்பாக அளவிட முடியாத வீண் விரயங்கள், லாஸ் ஏற்படுவது, இல்லை நம்பி ஏமாறுவது, இன்றைக்கி முடிஞ்சிடும் நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஏமாறுவது, இல்லை ஏதாவது கொஞ்சம் முதலீடு செய்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில், ஸ்டாக் மார்க்கெட்டில், ஆன்லைன் பிஸ்னஸில், அதெல்லாம் கொஞ்சம் எஸ்ஐபியில், அதெல்லாம் கொஞ்சம் ஏதான ஒரு மார்க்கெட்டில் போட்டு
அந்த பணம் லாக்காகி நிற்கிறது இல்லை, அதில் ஏதேனும் வரக்கூடிய ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் அதிலெல்லாம் கூட நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு சில கவனமான விஷயங்களை செய்ய வேண்டும். ரிஷப ராசி நேயர்களே, குறிப்பாக வேலை வாய்ப்புகளில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். நீங்கள் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா செய்கிற வேலையை முதல்ல காப்பாற்றிக்கணும். ஏன்னா ரிஷபராசி நேயர்களே, இந்த அடுத்து வரக்கூடிய 5 மாதங்கள் ரொம்ப ஒரு குரூஷியலான பீரியட். நாம் நிறைய பார்க்குறோம், ஜாப் லாஸ் பண்ணிட்டோம், வேலையை விட்டுட்டோம் சாமி. அதுவும் குறிப்பாக ஒரு 45 வயசுக்கு மேலே வேலையை விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. நான் இதை பல இடங்களில் பல மேடைகளிலே அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது உண்டு. இப்போலாம் இந்த 45 அப்படிங்கிற ஏஜே ரிட்டையர்மெண்ட் ஏஜாக பார்க்குறாங்க எல்லோரும். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய வெயிட் பண்ணுறாங்க வெளியில். அப்போ அவங்களுக்கெல்லாம் ஃப்ரெஷராக எடுத்து அவங்களுக்கு சம்பளமும் கம்மி, அதே சமயத்தில் வேலை அதிகமாக வாங்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம சொல்கிறோம், ரிஷபராசி நேயர்களை எந்த காரணத்தை கொண்டோ நீங்கள் வேலையை மட்டும் விட்டுடாதீங்க, ஜாபை லாஸ் பண்ணிடாதீங்க. நான் இன்னும் கூட அவங்களுக்கு சொல்வது உண்டு. எப்படி சொல்லுவேன்னு கேட்டிங்கனாக்கா, என்னை கேட்காம வேலையை விட்டுடாதீங்க அப்படின்னு கூட நான் ஒரு செல்லமாக என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்வது உண்டு. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களை என்ன கேட்காம நீங்கள் வேலையை விடக்கூடாது அப்படின்னு கூட சொல்வது உண்டு. இப்போ கூட சமீபமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசு அதிகாரி, அவர் ஒரு துறையில் ஒரு ஹையர் ரேங்கில் அவர் இருக்கிறாருங்க. டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய ஒரு என்கொயரி அவர் பேர் நடக்குது. ஒரு அரசியல் சார்ந்த ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அரசியல் தலைவர் அவருக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. இவரால் அதை எதிர்த்து போராட முடியல. இப்போ நம்ம வாராகிட்ட வந்திருக்காங்க. நிச்சயமாக இப்போது நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது அந்த விசாரணையில். அப்போது என்கொயரிகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் நிறைய பேருக்கு நம்ம காப்பாற்றுறோம், புரியுதுங்களா? அந்த என்கொயரியில் இவங்களுக்கு சாதகமாக வரணும். ஆனால் இவங்க பக்கம் உண்மை இருக்குமே ஆனால், ரிஷபராசி என்பவர்களிடத்தில் உண்மைகள் இருக்குமே ஆனால் வெற்றி உறுதியானதாக இருக்கும். அப்போது அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாபாக இருந்தால் என்கொயரி மாதிரி இருக்கும். ப்ரைவேட் ஜாபாக இருந்தால் என்ன செய்கிறது, ரிஷபராசியாக இருப்பார்களே ஆனால் ஹையர் ஆஃபீஸர் ஒருத்தர் போவார், இன்னொருத்தர் வருவார். ஆனால் வரக்கூடியவங்க இவங்களை தேவையில்லாமல் இன்சல்ட் பண்ணுறது, தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணுறது, வேணும்னே இவங்களை வெயிட் பண்ண வைக்கிறது, அசிங்கப்படுத்துறது, திட்டுறது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிற இடத்துல ஒரு இரிட்டேட்டிங்காக இருந்ததுன்னா நம்ம எப்படி நிம்மதியாக வேலை செய்ய முடியும்? அப்போ அந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிற அதிகாரிகளிடத்தில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி என்பவர்களே. அதுக்கெல்லாம் பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் உண்டு. அப்போ வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. அல்லது உங்கள் ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணுன்றது தெரிஞ்சு செய்வீர்களே ஆனால் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அப்போது இந்த சமயத்தில் ப்ரமோஷன் எதிர்பார்க்கக்கூடாது. அடுத்த 5 மாதத்துக்கு ப்ரமோஷன் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. கொடுத்தா கூட இப்போ எனக்கு வேணாங்கன்னு சொல்லிட்டு தான் பெட்டராக இருக்கும். அப்போ வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஜாப் மாறுவது, கம்பெனி மாறுறன்னு சொல்வது. இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசினியர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்யக்கூடாது. வேணால் கடன் வாங்கி ஒரு இடம் வாங்கலாம். பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் முதலீடுகள் செய்யலாம். அது கூட நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை டாக்குமெண்ட்லாம் விசாரித்து எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு டாக்குமெண்ட்லாம் விசாரித்து அதன் பிறகு அதை செய்வது தான் சிறப்பாக இருக்குமே தவிர எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். அதே போல தான் செய்தொழில் வருமானங்கள், மெயினாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பிஸ்னஸ் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப டிரான்சாக்ஷன்லாம் வெளியில் கொடுக்கக்கூடாது. கொடுத்துருக்கிற பணங்காசுகளை கூட கொஞ்சம் கேட்டு வற்புறுத்தி வாங்கிட்டால், கொஞ்சம் சண்டை போட்டு வாங்கிட்டிங்கனாக்கா வராத பணங்காசுகள் கூட இப்போ சேரும். கொஞ்சம் ஃபைட்டிங், அதாவது ஒரு சண்டை போடணும். அவங்க கூட நீங்கள் யார்கிட்ட உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்கோ அவங்க கூட கொஞ்சம் சண்டை போடுவீர்களே ஆனால், யுத்தம் செய்வீர்களே ஆனால் வராத பணங்காசுகளை கூட உங்களால் மீட்டெடுக்க முடியும். அதே போலத்தான் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில்
நிச்சயமாக அது குடும்பம் சிறப்பானதாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும். குடும்பத்தில் புதிய முதலீடுகள் செய்ய வேண்டியது வரும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். இன்னும் சொல்லப்போனால் அந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் உங்களுக்கு புதிய தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும். இல்லை சாமி, எனக்கு கம்பெனி இப்படி சரியாக போகல, என் கம்பெனி இப்படி கொஞ்சம் டல்லாக இருக்குது, இல்லை எனக்கு இல்லை ப்ராஃபிட் எடுக்க முடியல அப்படின்லாம் நீங்கள் கம்பெனி ரிலேட்டடாக இது என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் நீங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அது என்ன மாதிரியான வழிபாடுகள், அது என்ன இடதோஷம் காரணமாக, இல்லை காலதோஷம் காரணமாக, காலப்பகையா, அல்லது தசாபுத்தி காரணமாக, அப்போ எதை ரிலேட்டடாக இந்த மாதிரியான ஒரு குடும்ப கஷ்டமோ அல்லது ஒரு தொழில் நஷ்டமோ, இல்லை வேலை பழுவோ, அல்லது ஒரு ஏமாற்றமோ, அது ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் ஒரு கெடுதல் வருதுன்னா காரணம் இல்லாமல் வராது. இதெல்லாம் தான் நம்ம ஜாதகத்தில் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த மாதிரி ஜாதகத்தில் கண்டுபிடிச்சி அதுக்குரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நீங்களும் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம். நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படணும்னு ஒன்றும் தலையெழுத்தில்லை, நீங்களும் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.